ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. கர்நாடகாவில் இருந்து வரும் தண்ணீர் 2 லட்சம் கனஅடியாக இருந்தால் மேட்டூரில் இருந்து அப்படியே வெளியேற்றப்படும். அப்படி நிகழ்ந்தால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் என்பதை முந்தைய நிகழ்வுடன் சேர்த்து தற்போது பார்க்கலாம். காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் கர்நாடகாவின் வடிகாலாக பெரும் பாதிப்புகளை சந்தித்தது தமிழகம்தான். இந்த பாதிப்புகளிலிருந்து தமிழகத்தை காத்திடவும் காவிரியை தேக்கி வைத்து பயன்படுத்தவும் 90 ஆண்டுகால ஆய்வுக்கு பிறகு கட்டப்பட்டதுதான் மேட்டூர் அணை. 1925ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு 1924ஆம் ஆண்டு வினாடிக்கு 4,56,000 கன அடி வரை நீர்வரத்து இருந்துள்ளது. இதை கருத்தில் கொண்டுதான் வினாடிக்கு 5,57,000 கன அடி வரை உபரி நீரை வெளியேற்றும் வகையில் 16 கன்மதகு அமைக்கப்பட்டது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 1961ஆம் ஆண்டு மீண்டும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அப்போது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி அதிகபட்சமாக வினாடிக்கு 2,80,000 கன அடி வரை உபரியாக வெளியேற்றப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் வினாடிக்கு 2,36,000 கன அடி வரை உபரி நீர் திறக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு மேட்டூர் அணை 42வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அந்த ஆண்டு வினாடிக்கு 2,10,000 கன அடி உபரி நீர் வெளியானது. நடப்பாண்டில் ஜூலை மாத முதல் வாரம் வரை வறண்டு கிடந்த மேட்டூர் அணை கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் 26 நாட்களில் 43வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. மேட்டூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை அடுத்து அங்கிருந்து ஜூலை 30ஆம் தேதி 16 கன்மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இப்படி திறக்கப்பட்ட அதிகபட்ச உபரி நீரால் கரையோர கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் மேட்டூர் பூலாம்பட்டி சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. 2 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கும் போது தங்கமாபுரி பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் புகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களுக்கு மக்கள் மாற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2005ஆம் ஆண்டு உபரி நீர் வினாடிக்கு 2,36,000 கன அடி வரை வெளியேற்றப்பட்ட போது நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்று பாலம் முற்றிலுமாக உடைந்து சேதமானது. வெள்ளத்தின் நடுவே சிக்கியவர்களை மீட்க மேட்டூருக்கு ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் 16 கன்மதகில் பிரம்மாண்ட ஷட்டர் உடைந்து தண்ணீர் வெளியேறியது வரலாறு. 2018இல் மேட்டூர் அணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 2,10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட போது முக்கொம்பு பாலம் சேதமடைந்தது. தற்போது காவிரி கடந்து செல்லும் 11 மாவட்டங்களுக்கு நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. என்னதான் எச்சரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் பெருவெள்ள காலத்தில் அகண்ட காவிரி தனது பாதையில் சற்று ஆக்ரோஷமாகவே பயணிக்கும் என்பதே நிதர்சனம். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.